Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 7826878268. மகாபெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिवशाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्र प्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर
जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर 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 चन्द्रशेखर आदिशङ्कर மகாபிரிவா பக்தர்களுக்கும் ஸ்ரீ சங்கரா டிவி ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எபிசோட் 43. இதில் ஒரு சின்ன விஷயம் ஐ வாண்ட் டு டெல் யூ. என்னன்னா இது 42ல் எபிசோடில் இந்த பிரம்மோபதேசம் ஆரம்பிச்சிருக்கு. இது 43ல் கண்டினியூ ஆகுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பொதுவாக யூடியூப்பில் என்ன ஆகும்னா பாப்பப் ஆகும். நீங்கள் திடீர்னு இந்த எபிசோட முதல்ல பார்ப்பேன். அப்போ பார்க்கும்பொழுது என்ன அது பாதிலேருந்து எதுவும் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தோணும். அதுக்காக தான் ஐ தாட் தட் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 42வது எபிசோட பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கண்டினியூஷன் தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இது கண்டினியூஷன் அடுத்த எபிசோட்லேயும் வருது. ஸோ ஐ தாட் தட் ஏன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னடா அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் அது சின்ன ப்ரிலூட் இது. ஸோ இன்கேஸ் யூ ஆர் நாட் சேயிங் 42, see that episode first. 42 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 43 பார்க்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ. ரசே ரசே நமஹ குருவினே நமஹ அபாம்பதே நமஹ மகரவாஹனாய நமஹ. ரக்ஷாபந்தனம் அப்படிங்கிற ஒண்ணு பண்றது, அதுக்கு இன்னொரு பேர் பிரதிசரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த பிரதிசரம் அப்படிங்கிற இந்த ரக்ஷாபந்தனத்துக்கு அடுத்ததாக பண்ண வேண்டியது ஜாதகர்மா. ஜாதகர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த அன்னைக்கே அந்த க்ஷணமே பண்ணக்கூடியது ஜாதகர்மா அப்படின்னு பேரு. இந்த நாள்ல பார்த்தோம் அப்படின்னா ஆத்துல பிரசவிக்கிறது இல்ல, ஹாஸ்பிட்டல்ல பிரசவிக்கிறா. அதனால 11ஆம் நாள் ஜாதகர்மா அப்படிங்கிற சம்ஸ்காரம் பண்றோம். ஜாதகர்மானா என்ன அப்படின்னா, எப்படி குழந்தைய கொஞ்சணும் அப்படிங்கிறது தான் அந்த வேத மந்திரம் சொல்லுது. பசுனாம் ஹிங்காரேண அபிஷிக்ராமி. ஒரு பசுமாடானது கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டி எப்படி உச்சி முகந்து அது பஞ்சறதோ அதே மாதிரி தந்தையானவர் அந்த குழந்தைய உச்சி முகந்து பஞ்சறார். பேரு தான் ஜாதகர்மா அப்படிங்கிற பேரு. ஜாதகர்மா அப்படிங்கிறது இந்த உபநயன சம்ஸ்காரத்துல கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஜாதகர்மாக்கு அடுத்ததாக நாமகரணம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும். நாமகரணம்னா என்ன அப்படின்னா, பேர் வைக்கிறது அப்படின்னு பேரு. ஷர்மா அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உபநயனத்துல கண்டிப்பாக ஜாதகர்மா நாமகரணம் அப்படிங்கிறது பண்ணணும். ஆனா குழந்தை பிறந்து 11ஆம் நாள் அவ ஜாதகர்மா நாமகரணம் அப்படிங்கிறது பண்ணியிருந்தால் இங்க அது அவசியம் கிடையாது. ஜாதகர்மா நாமகரணம் நாந்தி அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அன்னப்பிராசனம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும். அன்னப்பிராசனம்னா என்னன்னா, இது இந்த வார்த்தையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதம் ஊட்டுறது குழந்தைக்கு சாதம் ஊட்டுறதுன்னு பேரு. 6வது மாசம் குழந்தைக்கு அன்னப்பிராசனம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும். 6வது மாசம் பண்ணியிருந்தா அப்படின்னா உபநயனத்துல அதை சேர்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நாள்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைக்கு எப்ப சாதம் கொடுக்கறது, 6 வயசா 6 மாசமா 8 மாசமா எப்ப கொடுக்கறது அப்படின்னு எல்லாருக்கும் யோஜனை ஜாஸ்தியா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நம்ம வேதத்திலேருந்து சனாதன தர்மத்துல மகரிஷிகள் 6வது மாசம் அன்னப்பிராசனம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சனாதன தர்மத்துல கொடுத்துருக்கா. அந்த அன்னப்பிராசனம் அப்படிங்கிறது இந்த உபநயனத்தோட ஒரு கர்மாங்கமா சேருது. இதையும் அவசியமாக செய்யணும்.
அன்னப்பிராசனத்துடைய மந்திரம் எப்படின்னா அபான்வா ஓஷதீனாம் கதம் பிராசயாமி சிவாஸ்தே ஆபா ஓஷதயா சந்து அனமீவாஸ்தே ஆபா ஓஷதயா சந்து. அன்னப்பிராசனத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சௌளம் அப்படிங்கிற ஒரு கர்மா. சௌளம்னா என்ன அப்படின்னா குடுமி வைக்கிறதுன்னு பேரு. குழந்தை பிறந்து 3வது வயசுல குழந்தைக்கு சௌளம் அப்படிங்கிற ஒரு கர்மா பண்ணணும். அந்த சௌள கர்மால வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே அந்த குடுமி வைக்கிறது எப்படி அப்படிங்கிற லட்சணத்தை சொல்லக்கூடியதுதான் சௌளம். இது உபநயனத்தோட முக்கியமான ஒரு சம்ஸ்காரம். இந்த வர்த்தமான காலத்துல கால தேசத்தை அனுசரிச்சு குடுமி வைக்கிறதுங்கிறது முன்னாடி மாத்திரம் கொஞ்சமா எடுத்துன்றது இப்ப பழக்கத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு மந்திரங்கள் சொல்லி நம்ம மகரிஷிகள் பல தியாகங்கள் பண்ணி இந்த மந்திரத்தை கொடுக்கும் போது அதோட தாற்பயம் கொஞ்சம் எங்கேயோ கம்மியாகிற மாதிரி மனசுக்கு ஓரமா தோன்றது. அதனால கூடிமான வரைக்கும் நம்ம அனுசரிச்சு குடுமி வைக்க முடியும், இந்த இடத்துல பண்ண முடியும் அப்படின்னா அதோட பரம ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. சௌளத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உபநயனம் அப்படிங்கிற பிரதான சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்துக்காக தான் பார்த்தோம்னா இத்தனையும் அங்கமாக நம்ம செஞ்சோம். உபநயனம் எப்ப பண்றது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. மகரிஷிகள் நம்மளுக்கு தர்ம சாஸ்திரத்துல எப்படி கொடுத்திருக்கா அப்படின்னா கர்ப்பாஷ்டமேஷு அப்படின்னு கொடுத்திருக்கா. கர்ப்பாஷ்டமேஷு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தை வயிற்றுல இருக்கிற நாட்களையும் சேர்த்து 8ன்னு பேரு. அப்படின்னா இப்ப குழந்தைக்கு 7 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா உபநயன சம்ஸ்காரத்துக்கு சத்தான காலம், சரியான காலம் அப்படிங்கிறது அங்க அர்த்தமானது. சரி, உபநயனம் 7 வயசு குழந்தைக்கு பூர்த்தி ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு விக்னம் வந்துடுது, குழந்தைக்கு புணர் போட முடியல அப்படின்னா அம்மா 8ல போடலாமா, 9ல போடலாமா, 10 வயசுல போடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகமானது எல்லாருக்கும் வரது ரொம்ப இயற்கையானது. அந்த சம்ஸ்காரத்துல அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா முக்கிய காலமானது 7 வயசு பூர்த்தியானவன அந்த குழந்தைக்கு உபநயனம் அப்படிங்கறத நம்ம செய்யணும். செய்ய முடியலை அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்றோமோ அவ்வளவு அந்த குழந்தைக்கு பரம ஸ்ரேயஸானது. உபநயனத்துல பூணல் போடுறது, அதாவது யஜ்ஞோபவீத தாரணம் ஒரு பிரதான அங்கமா அதுவும் இருக்கிறது. அந்த பூணல் போடுற யஜ்ஞோபவீத தாரணத்துல பார்த்தேன் அப்படின்னா குழந்தை முதல் அப்பதான் அந்த வேத மந்திரமானது அப்பாவும் குழந்தையும் சேர்ந்து சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு யஜ்ஞோபவீத தாரணம் அப்படிங்கிற ஒரு அங்கமும் அதுல நடக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குமார போஜனம் அப்படின்னு குழந்தையோட ஈக்குவலான ஏஜ்ல குழந்தைகளுக்கு யார் யாருக்கும் முன்னாடி உபநயனம் ஆயிருக்கோ அந்த குழந்தைகளோட சேர்ந்துட்டு இந்த புதுசா பூணல் போட்டுன்ற குழந்தையும் சேர்ந்து அந்த குமார போஜனம் அப்படிங்கறத சேர்ந்து சாப்பிட்றதாக நம்மளுடைய சம்பிரதாயத்துல வந்திருக்கு. அதுக்கு பேரு தான் குமார போஜனம். உபநயனம் அப்படிங்கிறது பூணல் போடுறதுதான் முகூர்த்தம் அப்படின்னு அநேகம் பேர் மனசுல வச்சுட்டு இருக்கா. பூணல் போடுறது அப்படிங்கிறது ஒரு சாட்சி. பிரம்மோபதேசத்தை தான் நம்ம மகரிஷிகள் எல்லாருமே முகூர்த்தமா நம்மளுக்கு கொடுத்துருக்கா. இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமாதானம் சொல்லணும் அப்படின்னா, விவாகத்துல பார்த்தோம் அப்படின்னா
மாங்கல்ய தாரணம் ஆனோம்னா எல்லாரும் அக்ஷத புஷ்பம் வந்து தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் முகூர்த்தம் அப்படின்னு அநேகம் பேர் நினைச்சுட்டு இருக்கா. இது என்னன்னா மாங்கல்ய தாரணம் அப்படிங்கறதும் ஒரு சாட்சியாக தான் நம்ம மகரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. பாணி கிரகணம் அப்படிங்கிறது தான் முகூர்த்தம் விவாகத்துல. பத்திரிகையிலே பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வர கிருபையாலும் அப்படிங்கிற வச்சனம்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படிங்கிற அந்த ஒரு வச்சனம் வந்து பத்திரிகையில வரும். அதனால பாணி கிரகணத்தை தான் முகூர்த்தமா எடுத்திருக்கா. அதே மாதிரி உபநயனத்துல பிரம்மோபதேசம் செய்வதாய் அப்படிங்கிறது தான் அங்க வச்சனம் வருது. அந்த வச்சனத்துக்கு தகுந்த மாதிரியே பிரம்மோபதேசம் தான் அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது நிர்ணயம் ஆறுது. மகரிஷிகள்லாம் நம்மளுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கா. யார் யாரெல்லாம் நம்மளால உபநயனத்துல போய் ஆசீர்வாதம் பண்ண போறோமோ நிதானமா குழந்தைகளுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால அந்த பிரம்மோபதேசம் ஆகிற வரைக்கும் நம்ம நிதானமாக இருந்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக பிக்ஷரசி அப்படிங்கிற விஷயம் கடைசியில வரும். அது வரைக்கும் நம்ம வந்து மௌனமாக மெதுவாக இருந்துட்டு அவளுக்கு அந்த பிக்ஷரசி அப்படிங்கிறதும் ஆத்து ஸ்திரீகள் அவ குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிறது பிரார்த்தனையா சொல்லப்படுறது. மகரிஷிகள்லாம் நம்மளுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கா. குமார போஜனம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரதானமாக வரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாத பூஜை அப்படின்னு பேரு. हे गुरु स्वागतम इदंदे पाद्यम परमं पदं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुरादतं तद्दिप्रासः विमन्यवः जागृवागंसः समिन्धते विष्णोः यदे परमं पदं हे गुरु सावित्री भो अनुब्रूहि उपदिशामि பாத பூஜை யாருக்கு யார் பண்றா அப்படின்னா அந்த குழந்தையானவன் தகப்பனார குருவா நினைச்சுண்டு பாத பூஜை அப்படிங்கிறது பண்றான். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையானவன் காலை நம்பி சந்தனம் வச்சு அக்ஷதை வச்சு அதுக்கப்புறம் அந்த தகப்பனாரை பார்த்து தகப்பனாரா இருக்கக்கூடிய குருவை பார்த்து அந்த குழந்தை கேட்கிறான், ஹே குரு சாவித்ரி கோ அனுப்ரூஹி அப்படின்னு கேட்கிறான் அந்த குழந்தை. அதுக்கு அந்த தகப்பனாரான குருவானவர் சொல்ற உபதேசாமி அப்படின்னு சொல்ற. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சனாதன தர்மத்துல எல்லாமே நம்மளுக்கு பணிவாதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. போற போக்குல எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கோ, இதை சொல்லிக் கொடுங்கோ, அது கொடுங்கோ, இது கொடுங்கோ அப்படின்னு கேட்க முடியாது. நம்ம எல்லாமே ரொம்ப வினயமா கேட்கணும், ரொம்ப நம்ம அடங்கி கேட்கணும் அப்படின்னு மகாபரிவா அடிக்கடி சொல்லுவா. நம்ம ரொம்ப அடங்கி இருக்கணும், பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால தகப்பனாரே இந்த இடத்துல குருவாக இருந்தாலும் கூட இங்க பாத பிரக்ஷாலனம் பண்ணிட்டு தான் அந்த ஆச்சாரியன் கிட்ட எனக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நம்ம மகரிஷிகள் நமக்கு கொடுத்துருக்கா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிரம்மோபதேசம். அதுக்காக தான் இவ்வளோ கர்மாங்கமா உதக சாந்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா சம்ஸ்காரமும் பண்ணிட்டோம்.
क्रियते महा